அம்மா இளநீ குடிக்கலோ? இளநீ குடிக்கலோ? வாங்க அங்கிட்டு வாங்க. ஐயா இளநீ குடிக்கிங்களா? இங்கே வாங்க, நான் வாங்கி தரேன். வாங்க விட்டுட்டு வாங்க, ஒரு 5 நிமிஷம் வாங்க. இளநீ இருக்கா? 2 தான் இருக்கோ? வேறு இல்லையோ? நான் அவங்க 2 எடுத்து கொடுங்க. வேறு இல்லையோ? அந்த அவங்க 2 எடுத்து கொடுத்துடலாமா? இல்லை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கூப்பிட்டு வருவேன். அதான் பார்த்தேன். நீங்கள் குடிங்க. சரி உங்க கொடுங்க. நான் காலையில் கொடுக்கேன். சரி ஏன்னா அது முந்தான காய். சரி சரி எனக்கு கொடுத்த மனசு இல்லை. சரி சரி சரி, நான் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கேன். கண்டிப்பாக நாளைக்கு நம்பிக்கை கட்டும். கண்டிப்பாக உண்மை தானே. நல்லா இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ஒரு கொஞ்சம் மேடம் அது எங்கிட்ட இருக்கு? விளையாடு வளர்ந்து விஐபி ஜவுளி கடை இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஊர் தான். சரி சரி. மரம் ஜவுளி கடை இருக்குல்ல? உங்களுக்குமா? உங்களுக்கு எந்த ஒரு? கண்மணியாரம்ண்ணா. ஐயா உங்களுக்கு எந்த ஒரு? வடகரையா? சரி சரி. அங்கேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கீங்களா? வெயில் அடிக்கலாம் கேமரா. அப்படியா? சரி சரி. டவுட்டில் தான் கேட்டேன். சரி 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 சரி. அவங்க வேணா காலைல வரைக்கும். சரி காலையில் வேணா கொடுத்துருக்கேன். சரி ரைட்டு. சரி என்ன அது யார்? அந்த பையன் தெரியும், அது பொம்பளை யாரு? குட்டியம்மா. குட்டியம்மாவா? சரி காலையில் ஒரு இளநீ கொடுத்து கொடுக்குறேன். சரி மொத்தம் எவ்வளோ தரணும்? 100 ரூபா ஆச்சா? நம்மளோட கூடுதல் 30 ரூபா அவ்வளோதான். சரிண்ணா, என்ன இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இருக்கட்டும். சும்மா இருங்க, உன் மனசு இருக்கலாம், அதே போதும். அதான் கடவுள். வச்சுக்கோங்க, ஒரு அன்பால் தரேன். சரிலாம்? சரிம்மா போயிட்டு வாங்க, நல்லா உழைக்கிங்க. சரி போயிட்டு வாங்கண்ணா. நீங்கள் வந்துட்டு உழைக்கிறதுக்காண்டி தான் நான் தந்தேன். அதாவது என்னையை பொறுத்தவரை உழைக்கணும், அவ்வளோதான். அன்பால் தந்தேன், வேறு எதால ஏன் தரல. சரிலாம்? நான் எதுக்கு இப்போ அதை கொடுக்க தெரியாமல் 5 காய் கிடக்கு. சரி சரி சரி, கொடுக்கக்கூடாது. சரி ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுக்கணும்னா, ஒரு பொருள் வந்து உருப்படியாக கொடுக்கணும்னா, சாப்பிட பொருள் கொடுக்கணும்னா உருப்படியாக இருந்தால் கொடுக்கணும், இல்லை கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதான் எனக்கு வேணும். அது எனக்கு 10 ரூபா, அது என்னோட சேர்ந்துட்டு போயிட்டு நஷ்டம்னாலும் என்னோட போட்டோம். சரி சரி சரி, என்னுடைய பாலிசி. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் மழை வந்தாலும் வெயில் அடிச்சு அந்த லாக்டவுன்ல இருந்து இங்கே தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு அங்கிட்டு தான் இருக்கீங்க எப்போதுமே இங்கே. சரி சரி சரி. என்ன இப்போ நான் காய் காலியாக எடுத்தா எப்போதும் 5 காய் 10 காய் மிஞ்சும். சரி சரி. நான் இன்னைக்கு ஆளுகளை வரது நம்ம வந்து கொஞ்ச நாளுக்குலாம் நேரத்தில் அப்பலே போயிட்டேன். சரி சரி சரி. போய் காய் வெட்டி கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு தான் குளிச்சுட்டு சாப்பிடணும். காலை சாப்பாடு சாப்பிட வாங்கிட்டுமாண்ணா? சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து தரேன். பழையிடுது அப்படியே. இவர மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலேயே பழையிடுது எனக்கு. சரி சரி சரி. சாப்பாடுனா ஆண்டவனே நமக்கு. உங்களுக்கு வயசு? எனக்கு வயசு இப்போ 45 வயசு ஆகும். 45 வயசு ஆகும். எல்லா தொழிலும் பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருக்குங்களேன். சரி சாப்பாடு நான் வாங்கி தட்டுமா? ஐயோ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆண்டவன் எல்லாம் இருக்குது. ஆண்டவன் அனுபவம் விவசாயம் இருக்குது, சொந்த தோப்பு இருக்குது, எல்லாம் ஆண்டவன் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். சரி ரைட்டு. சரி சரி. நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக வந்து வேண்டுவேன். கண்டிப்பாக. தொழிலும் நல்லா. இல்லை அவங்க வெயிலில் பேய்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தள்ளிட்டு பேய்கிட்டு இருந்தாங்க, மனசு கேட்கல. வரைக்கும் நிற்காங்க. சரி சரி. காலம்பரே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. வியாபாரம் அந்த இதை முடிச்சுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் தான். சரி சரி. சரிங்களா? இன்னை வரைக்கும் அப்படி தான். சரி நம்மனா கடைசி வேலை பார்த்த அழுத்தான். இந்த ஆட்டோ ஓட்டலை, பிளாஸ்டிக் கூட வைக்கல, வயரிங் பண்ணலை, கட்டில் பின்னலை, எல்லா தொழிலும் பார்த்துருக்கீங்க. ஏடிஎம்ல 3 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அப்பா ஆக்சிஸ் ஏடிஎம்ல இங்க இருந்தா ஆக்சிஸ். சரி சரி. அதில் வேலை பார்த்தேன். 2010 10ஆம் தேதி ஜாயின்ட். ஐஎஸ்எஸ் எஸ்டிபியில். சரி சரி சரி. அங்கே ஆமாம், அது இங்கே கான்ட்ராக்ட் இருந்தது, திருநெல்வேலி தென்காசி. சரி 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 சரி. இங்கே ஒரு 1.5 வருஷம் கிட்ட பார்த்தேன். கணக்குப்பில் ஒரு 1.5 வருஷம். வேறு அண்ணான்னு தென்காசி தங்கமயில், ஐசிசி பேங்கு, பாவச்சத்திர ஐசிசி பேங்கு, எல்லா பேங்க்லையும் பார்த்தாச்சு. அங்கெல்லாம் வேலை பார்த்தேன். நெல் வியாபாரம் பார்த்தேன், அரிசி வியாபாரம். நெல் வாங்கி அவிச்சு அது வியாபாரம் பார்த்தேன். ஆனால் முடிச்சுட்டு தான் இப்போ இதில். உண்மையிலே பெரிய உழைப்பாளி தான் நீங்கள். உண்மையில இன்னைக்கு அவ்வளோ வேலைகள் இருந்தது. சரி சரி சரி. அப்போலே 2000 ரூபாய்க்கு வேலையை வந்துருவேன். இடம் ஓட்டு லோடு ஏற்றி விடுவேன், இறக்கி விட்டுருவேன். எவனும் அவசரத்தை கூப்பிடுவாங்க, போவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் செஞ்சது தான் இப்போ அந்த தொழில் உள்ள ரொம்ப மத்துவமாகிடுது. சரி 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 சரி. சரிங்களா? அதனால சரி இருக்கிற ஆண்டா இந்த தொழிலை கொடுத்தானே, வேலை இருந்துன்னா வேலையை பார்த்து போயிடும், காயை வெட்டி கொடுத்துட்டு. சரி 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 சரி. அதனால 200 ரூபா வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவேன். சரி டீ குடிப்பா நம்ம? இல்லை, நான் இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு இந்த கிளாஸை கூட இதெல்லாம் போட்டுருக்கேன். சரி சரி. பாய் வந்தார்ல, அவர் பதிவாக வருவார். சரி சரி சரி. சரி நான் இன்னொரு நாள் வந்தால் வரேன். வாங்க. நாளைக்கு அவங்களுக்கு கொடுங்கண்ணே. காலைல கொடுத்துருக்கேன். சரி சரி ஐயா, வரேன். சரி வாங்க. பார்த்து போங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுவோம். உண்மையிலே நல்ல மனுஷங்க மட்டும் எந்த மக்களுக்கும் வரக்கூடாது. கண்டிப்பாக. அதான் வேண்டுதேன். கண்டிப்பாக.